எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒரே நல்ல பணக்காரன் ஆயிடலாம். நீங்க 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் கொடுக்குறேன், சரிங்களா? நிறைய அப்படி ஓடும். ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்த காமிச்சிட்டு ஏமாத்தி போனவங்களாம் நிறைய இருக்கான். அண்ணே 25 லட்சம்ண்ணே, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைண்ணே, 15 லட்சம் ரூபாய் தரேனே. அடாடா 10 லட்சம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்மள உடனே 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுப்போம், அதோட அவன் ஓடிடுவான். நிறைய பேத்துக்கு எனக்கு தெரிஞ்சு, அதுவும் வெளிநாட்டுக்காரங்க அதிகம். இதுல முதலீடு பண்ணலாமா, அதுல முதலீடு பண்ணலாமா, இதுல பண்ணா அப்படி வரும் இப்படி வரும், நம்பி நம்பி ஏமாந்து போய் என்னுடைய நண்பர்லாம் சொல்ல சங்கடமா இருக்கு நமக்கு. என்னடா இது அப்படின்னு. ஒரு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கோடிக்கணக்கான ரூபாயை இழந்தா அந்த குடும்பம் இப்ப இப்ப என்ன எப்படி அந்த கஷ்டத்தை மேனேஜ் பண்ணி கொண்டு வராரு. எனக்கே ஒரு சில சமயம் கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு அவர்கிட்ட பேசிடுவேன், சரிங்களா? நிறைய அவர் எது செஞ்சாலுமே ஏமாத்தி போடுவாங்க. ஒரு கம்பெனியில பார்ட்னரா ஏமாத்திடுவான், பார்ட்னர்னு சொல்லி. இல்லையா வேற ஏதாவது ஒன்று பண்றாங்களா, ஒரு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமா ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு அம்மா ஏமாத்தி போச்சு, ஒரு 10 லட்ச ரூபாய் அசால்ட்டா ஏமாத்திருச்சு. நான் பொட்டிக்கு வச்சிருக்கேன், நிறைய நான் துணிகளை உனக்கு கொடுக்குறேன், ஆமா 500 ரூபாய் துணியை வந்து 400 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி அப்படிலாம். இப்ப இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த அறிவு இல்லையானா, அறிவு இருக்கு, அதை விட நம்பிக்கை அதிகம் வைக்கிறாங்க. எப்படியாவது இவங்க வந்து நமக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க. அதாவது ஒரு சிலர் வந்து காசு வச்சுக்கிட்டு பண்றவங்க இருக்காங்க, நிறைய காசு இருக்கு சரி பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா நிறைய பேர் எப்படின்னா, அதை விட நிறைய பேர் எப்படின்னா, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எப்படியாவது இந்த இதுல முன்னேறி வந்துட மாட்டோமா, இந்த ஆள் கை கொடுத்துட மாட்டாரா, இல்ல இவர் இருக்காரு என்னப்பா இது 1 லட்சம் போட்டு 10 லட்ச ரூபா அவனுக்கு கொடுத்துருக்காரு, அப்ப நமக்கு கொடுத்துட மாட்டாரா, இப்படி அந்த ஒரு அளவுக்கு அதிகமா நம்பிக்கை. ஏன்னா நம்மளால முடியல, இயலல, தோத்துட்டோம். ஒரு நிறைய பேர் பாத்தீங்களேன், தோத்தவன் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். இப்படியாவது இதுல வந்துடாதா, அவன் தான் ஏமாத்திட்டான், இவன் நல்லா செஞ்சிருவான் அப்படின்னு இப்படியே பண்ணி பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா அந்த குடும்பமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும். நல்ல திறமையானவங்களா இருப்பாங்க. இங்க பாருங்களேன், இவங்கெல்லாம் நல்ல திறமையானவங்களா இருப்பாங்க, ரொம்ப டேலண்டட் பர்சன் இவங்கெல்லாம். ஆனா அந்த நம்மளால இது முடியல, நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, சரி அவங்க தான் செய்யறாங்க, சரி நம்மளையும் அப்படியே மேல கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு கொண்டு போய் நம்பி நம்பி கொடுத்து மேலும் 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 பிரச்சனை 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 கொண்டு போய் விட்டுருவாங்க, சரிங்களா? நீங்க நினைச்சு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாந்தவங்களா இருக்காங்க. சர்வ சாதாரணமா அப்படிங்கிறதுக்குள்ள ஏமாத்திடுவான். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்டா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பரே ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் பார்த்தா காசு வரும்னு சொல்லி அது கொஞ்சம் குறைவான அமௌண்ட் வைங்களேன், இருந்தாலும் கூட அதை அசால்ட்டா ஏமாத்திட்டாங்க. ஆனா நம்ம சொல்றோம் குறைவான அமௌண்ட்டுன்னு, கிட்டத்தட்ட 20-30,000 ரூபாங்கிறது சொல்றோம். இந்த 20-30,000 சேர்த்து சேர்த்து அவன் பல ஆயிரக்கணக்கான கோடிங்களாம், சரிங்களா? இது என்னன்னு தெரியல, ஒரு 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 பெருசா விஷயம் கூட வெளியே தெரியல, இது என்ன மாதிரியான இதுன்னு தெரியல, சரிங்களா? அப்ப நம்ம ஒரு 10,000-20,000 போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இது ஏன் நம்ம அடைய முடியுமா அப்படின்னு விட்டுறாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிங்கிறாங்க மொத்த அமௌண்ட் அவங்க ஏமாத்திட்டு போனது, சரிங்களா? அப்ப இப்பேற்பட்ட நல்ல திறமையான மனுஷங்க இங்க பாருங்க, மேக்சிமம் ஒரு அரசு அதிகாரியா இருப்பாங்க, ஒரு அது பெரிய பதவியில இருப்பாங்க, இல்லைன்னா நிலம் நிறைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏமாந்து போய் ரொம்ப கஷ்டத்துல இருந்து எப்படியாவது ஒரு 10 லட்சத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா, இப்படியோ மாசம் ஒரு 2 லட்சம் 1 லட்சம் வந்தா கூட நம்ம ஒரு ஆளாயிரம். இங்கதான் நம்ம பெரிய தப்பு பண்ணுவோம். நம்மளே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், நஷ்டமாச்சுன்னா அது நமக்கு அனுபவம், சரிங்களா? இன்னொரு தொழில அது எப்படி நஷ்டம் இல்லாம பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா நம்ம இது தேவையில்லாம மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்தவனை நம்பி இருந்து ஒண்ணும் இல்லாம போயிடும். இப்ப இது என்ன, ஏன் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஜாதக ரீதியில பார்த்தோம்னு வைங்களேன், இந்த ராகு பகவான் அந்த கேது மனசை வந்து உங்களுக்கு எடுத்துரும். அவரு தான் இருக்கிறதுலே வேற ரொம்ப பவர்ஃபுல் கிரகம்னா அவர் தான். வேற கொஞ்ச நாட்கள் இருந்தாலும் பயங்கர பவர்ஃபுல்லான, ஏன்னா நீங்க மென்டலி உங்களை வந்து அஃபெக்ட் பண்றது அவரு தான், சரிங்களா? ஆனா அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிறதையும் ஒண்ணு இல்லாம ஆக்குறதும் சரி ராகு பகவான் தான். 2 பேருமே இங்க இருக்காங்க. இந்த கோயில் வந்து லகுவராகி ஆலயம், கூடவே ராகு கேது பரிகார ஆலயமாவும் இருக்கு, சரிங்களா? இப்ப அங்க பாருங்களேன், நல்லா வரக்கூடிய ஒருத்தனை அந்த ராகு பகவான் சரியில்லை அப்படின்னா அவன் வந்து ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு சும்மா ஒரு குரு
ராகு அப்படி இருந்தாங்கன்னு வைங்களேன், முடிஞ்சு. இல்ல குருவோட சேர்ந்த சனி பகவான் ரொம்ப ரொம்ப சிரமம். இல்ல குரு வீட்டுல ராகு பகவான் இருந்தாலும் சரி, சரிங்களா? அதாவது ராகு பகவான் யாரை சார்ந்து, அதாவது யாருடைய வீட்டுல இருக்காங்களோ அந்த வீடு கொஞ்சம் சிரமமாக தான் அமையும், சரிங்களா? கொஞ்சம் சிரமம் தான். அப்ப நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஒரு தடவை ஏமாந்தோம்னா அடுத்த தடவை ஏமாறக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும். ஆனா அது வராது, சரிங்களா? அப்பதான் நம்ம இங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒவ்வொரு பஞ்சமியிலும் ராகு கேது பரிகார ஹோமம், ஏன்னா 2 பேருமே இங்க இருக்காங்க, அவங்களுக்கு பரிகார ஹோமமும் அம்பாளுக்கு பஞ்சமி ஹோமமும், அது இல்லாம மற்ற கிரகங்களுக்கும் சாந்தப்படுத்துறதுக்கான ஹோமங்கள் எல்லாம் நடக்கும், சரிங்களா? இங்க நீங்க வந்தாலே உங்களுடைய முதல்ல ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, எப்படி இவரை வந்து கொஞ்சம் அடுத்து மேம்படுத்த முடியும், இதெல்லாம் பார்ப்பாங்க, சரிங்களா? பார்த்துட்டு அப்புறம் அங்க பஞ்சமியில உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணுவாங்க, சரிங்களா? பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த ஹோமங்கள் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன எப்படி பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும், இது எல்லாமே இங்க சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படி பண்ணி இப்ப நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க. மெயினா வெளிநாட்டினர்கள் தான், சரிங்களா? இப்ப ஒருவேளை இங்க வர முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு வைங்க. அதுல எப்படி என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இங்க உங்களுடைய பேர்ல வந்து இங்க ஹோமங்கள்லாம் பண்ணி உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்புவாங்க. ஒரு சில விஷயங்களும் கூடயே சொல்லுவாங்க, செய்வாங்க, கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும் அந்த மாதிரி வச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு பூரண ஒரு அருள் கிடைக்கும், ஒரு அற்புதமான வாழ்க்கையும் கிடைக்கும், சரிங்களா? நான் ஏமாறவெல்லாம் வந்து முட்டாள் கிடையாது, உண்மையிலேயே நல்ல புத்திசாலி. ஆனா அந்த டைம்ல வந்து அந்த மூளை இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நமக்கு இப்படிதான், இப்படி பண்ணு, இதை செய்யி, அந்த நீங்க நினைச்சாலும் முடியாது. இப்ப நம்ம கையில வந்து ஒரு 2 லட்சம் தான் இருக்கும், எப்ப 5 லட்சம் கட்டினா உனக்கு 10 லட்சம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த 3 லட்சம் ரூபாய் இல்ல, அதாவது கிடைக்காது, எப்படியாவது கடன் வாங்கி அந்த நேரத்தை கொடுக்க வைக்கும், சரிங்களா? அந்த சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கும் ராகு பகவான், அதைத்தான் செய்வார், சரிங்களா? கேது பகவான் உங்க மைண்ட் அதை ஃபுல்லா அதுல கொண்டு போய் விழ வைப்பார், சரிங்களா? இதுல இருந்து தப்பிக்கணும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நீங்க அற்புதமா இங்க வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கோயில்ல வந்து உங்களை பார்க்கவே முடியாது. இந்த ஹோமங்களை வீட்லயும் செய்ய முடியாது, சரிங்களா? அப்ப நீங்க நல்லபடியா வாழணும், நல்லபடியா இருக்கணும், நாம் மென்மேலும் வளரணும். நான் எவ்வளவுதான் புத்திசாலித்தனமா இருந்தாலும் என்னை ஏமாத்த பாக்குறாங்க. இன்னைக்கு உங்க உறவுகளே போதும் உங்களை ஏமாத்த. இவங்களாவது வெளியே வந்து ஏமாத்திட்டு போயிடறான். உறவு எப்படின்னா ஒரு 10 லட்சம் கொடுப்பான், நாளைக்கு தரேம்மா, அவன் ஏமாத்திடுவான், சரிங்களா? நீ யாராம்மா, சரிங்களா? இதே சமயத்துல உங்ககிட்ட நீங்க ஒருத்தங்கிட்ட 10 லட்சம் கொடுத்துருப்பீங்க, அதை வச்சு அவன் முன்னேறிப்பான், நாளைக்கு நீங்களே போனா வெளியே போடாம, சரிங்களா? உறவு அப்படித்தான், நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு, சரிங்களா? மென்மேலும் ஏமாறாம ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி, ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி அப்படின்னா கண்டிப்பா ராகு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரிதான் கேது பகவானும் கொடுப்பாரு. அது கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்க ஜாதகங்கள் அனுப்புங்க, நம்ம அதை பத்தி பார்க்கலாம், சரிங்களா? ஒன்றும் கவலைப்பட வேணாம். நிச்சயமா எல்லாரும் நல்ல வாழ்க்கையை வாழணும்னு தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.